ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவும் மாமாவும் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ராகி பிஸ்கெட் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நம்ம வெள்ளை சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து 100 கிராம். இதை நல்லா கலந்துக்கலாம். நெய்யை வந்து உருக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சர்க்கரை இருக்குல்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா கலந்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நுர பொங்குற அளவுக்கு கலந்துக்கணும். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதால கொஞ்சம் டார்க் கலராக தான் வரும். அடுத்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு சலாடையில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சலித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து கலந்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு ஏன் சேர்க்கணுன்னா, நம்ம ஃபுல்லாகவே ராகி மாவில் செஞ்சால் அது வந்து உடையும். நமக்கு வந்து அந்த பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம். இதை வந்து ரொம்ப பிசையக்கூடாது. லைட்டாக வந்து எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த அளவில் வந்து 18லேருந்து 20 பிஸ்கெட் நமக்கு வரும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம ரவுண்ட் பால்ஸாக ஆக்கி இந்த மாதிரி ரவுண்டாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். லேசாக விட்டு தட்டினாக்கா ஓரத்தில் வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக வரும் நம்மளோட பிஸ்கெட்டு. இதுக்கு பதில் நம்மளுக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை வந்து நான் ஒரு இட்லி தட்டில் வைக்கிறேன். இப்போ இட்லி தட்டில் வந்து ரெடியாக இருக்குது. இதேமாரி இன்னொரு பேட்ச் வந்து நான் அவனில் செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவுமே ரெடியாக இருக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு லேயர் உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் போட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு பதில் நம்ம வந்து குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ அவனில் ரெடி பண்ணதையும் அவனுக்குள்ளே வச்சுட்டேன். அவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருக்கேன் 175 டிகிரி செல்சியஸில். இது வந்து 12 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம குக்கரில் வச்சது வந்து 13 நிமிஷத்துலேருந்து 14 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடியாக இருக்குது. வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் உடச்சி காட்டுறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.